திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள வெள்ளக்கோவில் அகலரபாளையத்தில் வெறிநாய்கள் தாக்கி 7க்கும் மேற்பட்ட ஆடுகள் கடியுண்டதில் 3 ஆடுகள் பலியாகி பரபரப்பு ஏற்பட்டது. அகலரபாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கோவிந்தராஜனின் தோட்டத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நாய்கள் புகுந்து ஆடுகளை கடித்தன. இதில் 3 ஆடுகள் இறந்ததோடு 4 ஆடுகள் படுகாயமடைந்தன. இதனால் 40,000 ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயி கோவிந்தராஜ் தெரிவித்தார். உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என கோவிந்தராஜ் உட்பட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்த ஆடுகளின் சடலத்துடன் தோட்டத்திலேயே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களாக சடலங்களில் துர்நாற்றம் வீசி வந்தாலும் அரசு நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஆடுகள் இறந்ததால் இழப்பீடு வழங்குவதாக அரசு அறிவித்திருந்தாலும் இதுவரை சுமார் 80 லட்சம் வழங்கப்பட வேண்டிய நிலையில் 14 லட்சம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டினர். வருவாய் ஆய்வாளர் மற்றும் காங்கேயம் வட்டாட்சியர் இடையிலான பேச்சுவார்த்தையும் பலனளிக்காததால் போராட்டம் 2வது நாளாக நீடித்து வருகிறது. இதனால் வெள்ளக்கோவில் பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. என் பேர் சுரேஷ்குமாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி தெருநாய்கள் பிரச்சனை கால்நடைகள் அடிக்கடி கடிச்சு தெருநாய்கள் கொண்டுட்டு இருக்குங்க. இது 2 வருஷம் 3 வருஷமா நடந்துட்டு இருக்குது. நம்ம பல கட்ட போராட்டம் வாங்கி நடத்திங்க. அந்த போராட்டத்தின் மூலமா ஒரு தெருநாய் கடிச்சு ஆடு இருந்துட்டா ஆட்டுக்கு 6,000 ரூபாய் இழப்பீடு வந்துட்டு இருந்துங்க. பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலையும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்ச ரூபா அளவுக்கு இழப்பீடு நடந்திருக்குங்க. தெருநாய் கடிச்சு ஆடுகள் இழப்பீடு நடந்திருக்குங்க. அதுக்கு ஒரு 14 லட்சம் மட்டும் இழப்பீடு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சிருச்சுங்க. வெள்ள கோயிலுக்கு பக்கத்தில் அன்னந்தோரத்தில் பிடிச்சிருக்குதுங்க. பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆட்டுக்கு பக்கமாக கடிச்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆடு இறந்துருச்சுங்க. இன்னொரு 3 ஆடு இறக்கிற தருவாயில் இருக்குது. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவர் மறுபடியும் கடிதம் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. நாம கேட்கறது உடனடியாக நிவாரணம் கொடுங்க. 6 மாசமா எந்த இழப்பீடுமே வரலைங்க. ஒரு கட்டம் கொடுத்தாங்க, அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. எங்களுக்கு இழப்பீடு உடனடியாக வேணும், பேரிடர் நிவாரணத்திலிருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. இது கொடுத்தாங்கன்னாங்க விவசாயிகளுக்கு இது இழப்பீடு அப்படிங்கிறது சந்தை மதிப்புல இல்லைங்க. இது 6,000 ரூபா, ஒரு 5,000 ரூபா விற்கிற ஆட்டுக்கு நாங்கள் 6,000 ரூபா தான் கேட்குறோம். அந்த 6,000 ரூபா அரசு கொடுக்குறோம்னு சொல்லிக்கிறாங்க. அது கொடுக்குறதுக்கு தாமதமாகுதுங்க. இப்படி தாமதமாகிற பட்சத்துலைங்க நேற்று வட்டாட்சியர் நேற்று இரவு வட்டாட்சியர் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. காலையில் பேச்சுவார்த்தை நடத்தி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் கடிதம் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இனி அடுத்த கட்டமாக என்ன கேட்டீங்கன்னா இன்று மாலை ஏதோ ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசிட்டு தகவல் தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்படி தகவல் கொடுக்காத பட்சத்துலைங்க பேச்சுவார்த்தைக்கு வராத பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இறந்த ஆடுகளோட போய் ஒரு கவன ஈர்ப்பு நடவடிக்கை எடுக்கலாம்னு எல்லா விவசாயிகள் சேர்ந்து முடிவு பண்ணிக்கிறேங்க. நான் விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க. இப்போ பலகட்டமாக நாய் அதிகமாக கடிச்சிக்கிட்டே இருக்குது. செண்டிமலை, மூலனூர், வெள்ளக்கோவில், பாகுபாடு இல்லாமல் ஏகப்பட்ட கால்நடைகள் உயிரிழந்துட்டுதுங்க. இதில் கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் சட்டசபை வரைக்கும் கொண்டு போய் 6,000 ரூபா அறிவிச்சாங்க. அறிவிச்சு எந்த பிரயோசனம் இல்லைன்னு 1.5 வருஷமா ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டும் கிடச்சிருக்குது. இப்போ பின்னாடி நிற்கிறாங்க பிரகாசன், மூலம் பிரகாசன், அவங்களது 32 ஆடு இறந்தது 2024 9 மாதம் தாங்க. 1/9/2024 இறந்ததுங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இந்த அதிர்ச்சியில் அவங்க அப்பாவும் காலமாயிடுறாரு. டென்ஷன் ஆகி உடம்பு ப்ரெஷர் இறந்து போயிடுறாரு. அப்போ அவங்க குடும்பமே வாழ்வாதாரம் அழிஞ்சு போச்சு. இன்னும் அவங்களுக்கு பணம் இல்லை. இதில் அறிவிச்ச பணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 14 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு இடப்பட்ட வகையில் கொஞ்சம் வந்தது. இப்போ இன்றைக்கி 70 லட்சம் 75 லட்சம் வரைக்கும் ஒரு சுமார் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. அந்த பெண்டிங் உடனடியாக கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு வெள்ளக்கோயில் அகலப்பாளையம் புதூரில் இவங்களுக்கு ஆடு இழந்ததுக்கு உடனடியாக நிவாரணம் கலெக்டர் பேரிடர் நிவாரணமோ இல்லை கலெக்டர் நிதியிலிருந்து எப்படி எங்களுக்கு உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கிறவங்க. தாசில்தார் பேசியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில் எங்களால் முடியாதுனாங்க. முடியலைன்னு நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸில் நோக்கி போகிறதவிர எங்களுக்கு வழியிலையும் சொல்லிக்கிறோமுங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரியுங்க கலெக்டருக்கு உத்தரவு போட்டு உடனடியாக கொடுக்குறாங்களா. கொடுக்காத பட்சத்தில் எங்களுக்கு எந்த வேறு வழியே இல்லைங்க. வாழ்வாதாரம் அழிஞ்சிக்கிட்டு வருது. நாங்கள் எங்கே போகிறது? இப்போ வறட்சி பகுதி, இன்னைக்கு தண்ணியும் இல்லைங்க. பிஏபி தண்ணியும் எங்களுக்கு சரியாக வர்றதில்லை. இப்போ வெள்ளக்கோயில் ரொம்ப வறட்சி, சுற்றுவட்டாரம். பஞ்சு போட்டு ஆடு வளர்த்துறோம். கிலோ பஞ்சு இன்னைக்கு ஒரு 15 ரூபா பஞ்சு போட்டு ஆடு வளர்த்துறோம். இந்த சூழ்நிலை தானுங்க. இதுதான் உண்டான நிலைமை. எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்.